அனைவருக்கும் வணக்கம். இலங்கை திருநாட்டிலே பத்தரிசார் கிராமிய சடங்குகளிலே இசைக்கப்படுகின்றதாகிய இந்த மகத்துவம் வாய்ந்த உடுக்கை எனும் இசைக்கருவினுடைய விளக்கங்கள் பற்றி தங்கள் முன்னிலையில் முன்வைக்க விளைகின்றேன். அந்த வகையிலே இந்த உடுக்கையானது இறைவனோடு, அதுவும் குறிப்பாக சிவபெருமானோடு தொடர்புடைய ஒரு மகத்துவம் வாய்ந்த கருவியாகும். சிவபெருமானுடைய உடுக்கை ஏந்திய கரம் என்று சொல்லப்படுகிற துடிகஸ்தம் சிருஷ்டி தொழிலினுடைய அர்த்தமாக கொள்ளப்படுகின்றது. சிவபெருமான் இந்த உடுக்கையின் நாதத்திலிருந்துதான் உலகத்தை படைத்ததாகவும் புராணங்களிலே செய்திகள் காணப்படுகின்றன. சிவபெருமானுடைய உக்கிர தாண்டவங்களின் போதெல்லாம் இந்த உடுக்கை எனும் இசைக்கருவி இசைக்கப்பட்டதாகவும், அவருடைய அகோர தாண்டவத்தை தணிப்பதற்காக நந்தியம்பெருமான் இந்த உடுவை இரண்டாக பிளந்து அதன் மறுமுனைகளை பொருத்தி மத்தளம் எனும் இசைக்கருவியை உருவாக்கி அந்த நாதத்தை கொண்டு சிவபெருமானுடைய உக்கிர தாண்டவத்தை தணித்ததாகவும் புராணங்களில் செய்திகள் காணப்படுகின்றன. படைப்பிற்கு மூல காரணமாகிய விளங்கிய இந்த உடுக்கையினுடைய நாதத்தை எழுப்புவதற்கு முன்னர் இந்த கிராமிய சடங்குகளிலே சில மரபு வழியான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதனை காணக்கூடியதாக உள்ளது. அதாவது, இந்த உடுவை இசைப்பதற்கு முன் வருகின்ற நபருக்கு சில கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விக்கான சரியான பதிலை அவர் முன்வைத்தால் மாத்திரமே இந்த உடுவை எடுத்து இசைக்க முடியும் என்பது இங்கு பின்பற்றப்பட்டு வருகின்ற மரபாகும். அந்த கேள்வியானது, உடுக்கெடுத்து பிடித்தகைக்கு பேர்தான் சொல்லு, ஓங்கி அங்கே அடித்தகைக்கு பேர்தான் சொல்லு, துடுக்குடனே வளையத்தின் பேர்தான் சொல்லு, தூங்குகின்ற செல்லடத்தின் பேர்தான் சொல்லு, அடுக்குடனே கயிறோடு தரிசுதானும் யாருடைய நரம்பென்று அறிந்து சொல்லு, எடுக்க முன் இதன் பொருளை சொல்வீராகில் என் மகனே உடுக்கெடுத்து தரிக்கலாமே. இது இந்த உடுக்கான கேள்வியாக காணப்படுகின்றது. இதற்குரிய பதிலாக, உடுக்கெடுத்து பிடித்தகையோ ருத்ரமுத்தி, ஓங்கி அங்கே அடித்தகையோ ஆதிசக்தி, துடுக்குடனே வளையமது பரிதிமதி, தூங்குகின்ற சல்லடமோ இரணியன் தன் குடல், அடுக்குடனே கயிறோடு தரிசுதானும் ஆதித்தன் நரம்பென்று அறிந்து சொன்னேன், எடுக்க முன் இதன் பொருளை சொன்னேனப்பா, இனி உடுக்கெடுத்து நான் தெரிக்கலாமே என்பது இந்த உடுவிற்குரிய பதிலாக காணப்படுகின்றது. இந்த பதிலை சரியாக கூறிய நபர் மாத்திரமே இந்த உடுவை எடுத்து இசைக்க முடியும் என்பது இங்கு பின்பற்றப்பட்டு வருகின்ற மரபாகும்.